வெல்கம் டு நிலா அகாடமி. இந்த வீடியோவில் டிஎன்பிசி குரூப் 4 ரிசல்ட் வந்து சமீபத்தில் வந்துச்சு. அதற்கான ஆன்லைன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து லிஸ்ட்டு இன்னும் ஒரு நாளில் வந்து பார்த்தோன்னா விட்டுருவாங்க. அதுக்கு என்னென்ன டாக்குமெண்டெல்லாம் அப்லோடு பண்ணணும், எந்தெந்த டாக்குமெண்டெல்லாம் முன்னாடியே வந்து நம்ம தயார் நிலையில் வைக்கணும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். 2024 குரூப் 4க்கு முன்னாடி வரைக்கும் ஆன்லைன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறது அரசால் அங்கீகரிக்கப்பட்ட சேவை மையங்களில் வந்து பார்த்தோன்னா நம்ம போய் அங்கே டாக்குமெண்ட் அப்லோடு பண்ணோம். ஆனால் 2024 குரூப் 4லேருந்து இந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து பார்த்தோன்னா நம்மளோட ஓடிஆர் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் லாகின்லேயே போயிட்டு நம்மளாவே செல்ஃபாக அப்லோட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு வசதியை வந்து பார்த்தோன்னா கொண்டு வந்திருக்காங்க. அதன்படி வந்து பார்த்தோம்னா நம்ம செல்ஃபாக அப்லோட் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்க. இதுக்கு என்னென்ன டாக்குமெண்டெல்லாம் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி இதில் பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா டாக்குமெண்ட் இஸ் இன் பிடிஎஃப் ஃபார்மேட். டாக்குமெண்ட் வந்து பார்த்தோன்னா நம்ம பிடிஎஃப் ஃபார்மேட்டில் தான் வந்து பார்த்தோன்னா அப்லோடு பண்ணோம். ஜேபிஜி அப்புறம் பிஎன்ஜி அப்படிங்கிற இமேஜ் ஃபார்மேட்டில் வந்து பார்த்தோன்னா அப்லோட் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து பார்த்தோன்னா சொல்லியிருக்காங்க. அதை என்ஷூர் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இரண்டாவது பாயிண்ட் பார்த்தோம்னா நம்ம அப்லோட் பண்ணுற டாக்குமெண்ட் வந்து பார்த்தோன்னா 300 to 500 கேபிக்குள்ளே இருக்கணுங்க. நம்ம அப்லோட் பண்ணுற டாக்குமெண்ட் வந்து 300 to 500 கேபிக்குள்ளே இருக்கும். அதோட ரெசல்யூஷன் வந்து பார்த்தோம்னா 200 டிபிஐயில் வந்து பார்த்தோன்னா அந்த ரெசல்யூஷன் வச்சு தான் அப்லோட் பண்ணோம். அப்போ தான் டிஎன்பிசி சைடில் ஆன்லைன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணும்போது அவங்க நம்ம அப்லோட் பண்ண டாக்குமெண்ட்டை டவுன்லோட் பண்ணும்போது அவங்களுக்கு கிளியராக தெரியும். இல்லைன்னா அவங்களுக்கு கொஞ்சம் டல்லாக இருக்கும். ஸோ வெரிஃபை பண்ணுறதுக்கு மறுபடியும் அப்புறம் அப்லோடில் தான் மறுபடியும் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை வந்து பார்த்தோன்னா என்ஷூர் பண்ணிக்கோங்க. அடுத்து அந்த அப்லோட் பண்ணுற பிடிஎஃப் வந்து பார்த்தோன்னா நாட் இன் பிளாக் அண்ட் ஒயிட் ஃபார்மேட் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா சொல்லியிருக்காங்க. நம்ம அப்லோட் பண்ணுற பிடிஎஃப் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் ஃபார்மேட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து பார்த்தோன்னா சொல்லியிருக்காங்க. அப்போது நம்ம அப்படியே ஸ்கேன் பண்ணும்போது கலராக வரும்ல, அதையே வந்து பார்த்தோன்னா அப்லோட் பண்ணிடணும். பிளாக் அண்ட் ஒயிட்டுக்கு வந்து பார்த்தோன்னா மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தோன்னா டேட் ஆஃப் பர்த்துக்கு என்ன ப்ரூஃப் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டேட் ஆஃப் பர்த்து எஸ்எஸ்எல்சி இல்லைன்னா ஹெச்எஸ்சி மார்க் ஷீட்டை வந்து பார்த்தோன்னா வைக்கலாம். அடுத்து ஜெண்டருக்கு வந்து பார்த்தோன்னா ஃபோட்டோ அப்லோட் பண்ண சொல்லியிருப்பாங்க. அடுத்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணோம். அடுத்து எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா அதுக்கு எஸ்எஸ்எல்சி அல்லது ஹெச்எஸ்சி மார்க் ஷீட்டை வந்து பார்த்தோன்னா வைக்க சொல்லுவாங்க. அடுத்து அதர்ஸ் அப்படின்னு ஒரு பார்த்தோன்னா ஆப்ஷன் இருக்கும். அந்த அதர்ஸ் வந்து பார்த்தோன்னா நம்ம டிகிரி சர்டிஃபிகேட்டில் அப்லோட் பண்ணிக்கலாம். டிப்ளமோ ஆர் டிகிரி ஆர் பிஜி டிகிரி. அடுத்து நீங்கள் டைப்பிஸ்ட் அல்லது ஸ்டெனோ டைப்பிஸ்ட் கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா தமிழ்நாடு டெக்னிக்கல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் வெளியிடுற இந்த சர்டிஃபிகேட் வந்து வச்சுருக்கணும். அதாவது டைப்பிங்கில் தமிழ் அண்டு இங்கிலீஷ் போத் ஹையர் வச்சுருக்கணும். அது இல்லைன்னா தமிழ் ஹையர் இருக்கணும், இங்கிலீஷ் வந்து லோயர் இருக்கணும். அதுவும் இல்லைன்னா தமிழ் லோயர் இருக்கணும், இங்கிலீஷ் ஹையர் இருக்கணும். இதே க்ரைட்டீரியா தான் ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டுக்கும். அடுத்து வந்து பார்த்தோம்னா இந்த டைப்பிஸ்ட் அதுக்கப்புறம் ஸ்டெனோ டைப்பிஸ்ட் இவங்க 2 பேருமே வந்து பார்த்தோம்னா கம்ப்யூட்டர் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தோன்னா எக்ஸாம் அப்ளை பண்ணும்போது கொடுத்துருப்பாங்க. அதுக்கு வந்து அந்த கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனுக்கு ப்ரூஃபாக வந்து பார்த்தோன்னா சிஓஏ சர்டிஃபிகேட் வந்து சொல்லுவாங்க. கம்ப்யூட்டர் ஆன் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா சொல்லுவாங்க. இந்த சர்டிஃபிகேட் அவங்க அப்லோட் பண்ணோம். அடுத்து பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டுங்க. பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வந்து பார்த்தோன்னா அப்லோட் பண்ணோம். அடுத்து வந்து பார்த்தோம்னா என்ஓசிங்க. என்ஓசி வந்து பார்த்தோன்னா இது கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸுக்கு மட்டும்தான் வரும். எப்படின்னா இப்போ ஒருத்தர் வந்து பார்த்தோன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்லேயோ இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயோ இருக்காருன்னா அவர் இந்த குரூப் 4 எக்ஸாம் எழுதுறாருன்னா அவர் நோட்டிஃபிகேஷன் வரும்போது அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி தங்களுடைய ஒரு ஹெட் ஆஃபீஸில் வந்து பார்த்தோன்னா இன்டிமேஷன் கொடுக்கணும். இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு, நான் வந்து அப்ளை பண்ணி எழுத போகிறேன், அதுக்கு அனுமதி கொடுங்கன்னு இன்டிமேஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா நீங்கள் ஓசிவியில் வந்து என்ஓசி அப்லோட் பண்ண சொல்லும்போது அவங்ககிட்ட என்ஓசி கேட்கணும் ஹெட் ஆஃபீஸில். இந்த மாதிரி வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி ஆன்லைன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்திருக்கு. ஸோ அதுக்கு வந்து பார்த்தோன்னா ஆல்ரெடி நான் இன்டிமேஷன் பண்ணியிருந்தேன், எனக்கு வந்து என்ஓசி கொடுங்க அப்படின்னு வந்து பார்த்தோன்னா கேட்கணும். சிவி அப்லோடு வந்து பார்த்தோம்னா மேக்ஸிமம் வந்து ஒரு 10 நாள் வந்து பார்த்தோன்னா கொடுப்பாங்க. இந்த 10 நாளுக்குள்ளே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஹெட் ஆஃபீஸ்லேருந்து என்ஓசி கிடைக்கலனா நீங்கள் இதுக்கு பதிலாக வந்து பார்த்தோன்னா செல்ஃப் டிக்ளரேஷனை வந்து பார்த்தோன்னா அப்லோட் பண்ணலாம். எந்த மாதிரி செல்ஃப் டிக்ளரேஷன் கொடுக்கணும் அப்படின்னா ஆல்ரெடி துறை தலைமையகத்தில் வந்து நான் எக்ஸாம் எழுத போகிறேன்னு இன்டிமேட் பண்ணிட்டேன், என்ஓசிக்கும் அப்ளை பண்ணிட்டேன். ஆனால் எனக்கு இன்னும் என்ஓசி வந்து பார்த்தோன்னா கிடைக்கல. அதனால் நான் ஃபிசிக்கல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ வந்து பார்த்தோன்னா என்ஓசி சப்மிட் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு செல்ஃப் டிக்ளரேஷன் வந்து பார்த்தோன்னா அப்லோட் பண்ணுங்கள். அடுத்து வந்து பார்த்தோம்னா கிரிமினல் கேஸ்
இதுக்கு வந்து நீங்கள் அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ணும்போதே வந்து பார்த்தோன்னா கேட்டிருக்கோம், ஏதாவது கிரிமினல் கேஸ் இருக்கான்னு கேட்டிருக்கோம். நீங்கள் வந்து ஒரு வேளை எஸ் கொடுத்துட்டீங்க, ஏதாவது ஹிஸ்ட்ரியில் ஏதாவது இருந்துச்சுன்னா அதற்கான எஃப்ஐஆர் காப்பி, அது ஏதாவது சார்ஜஸ் ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா இல்லைனா ஷோகாஸ் நோட்டீஸ் ஏதாவது கொடுத்துருந்தாங்கனாலும் அதை வந்து பார்த்தோன்னா அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து பெர்சன் வித் டிசபிலிட்டி, அவங்க வந்து பார்த்தோன்னா டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுங்கள். அடுத்து எக்ஸ் சர்வீஸ் மேன் வந்து பார்த்தோன்னா போனஃபைட் சர்டிஃபிகேட்டை வந்து அப்லோட் பண்ணோம். அது யார் கொடுப்பாங்கன்னா தமிழ்நாடு எக்ஸ் சர்வீஸ் மேன் வெல்ஃபேர் போர்டு வந்து பார்த்தோன்னா கொடுப்பாங்க. அடுத்து வந்து பார்த்தோன்னா டெஸ்டிடியூ விடோ, இவங்க வந்து டெஸ்டிடியூ விடோ சர்டிஃபிகேட் வந்து பார்த்தோன்னா அப்லோட் பண்ணுங்கள். இது யார்கிட்ட இருந்து வாங்கினா ஆர்டிஓ அல்லது சப் கலெக்டர், இவங்க யார்கிட்ட இருந்து இந்த சர்டிஃபிகேட்டை வாங்கணும். அடுத்து டிரான்ஸ்ஜெண்டர் கேண்டிடேட்டாக இருந்தால் அவங்க வந்து டிரான்ஸ்ஜெண்டர் ஐடி கார்டை வந்து பார்த்தோன்னா அப்லோடு பண்ணோம். அது எங்கேருந்து வாங்கினா டிரான்ஸ்ஜெண்டர் வெல்ஃபேர் போர்டிலேருந்து வந்து பார்த்தோன்னா ஆல்ரெடி வாங்கியிருப்பாங்க, அதை அப்லோடு பண்ணுங்கள். அடுத்து ஃபாரஸ்ட் கார்டு வித்து டிரைவிங் லைசன்ஸ், இதுக்கு வந்து என்னென்ன டாக்குமெண்ட்னா வேலிட் டிரைவிங் லைசன்ஸ், அதாவது டிரைவிங் லைசன்ஸ் வந்து பார்த்தோன்னா லைவில் இருக்கணும், எக்ஸ்பைரி ஆகிருக்கக்கூடாது. அடுத்து வந்து பார்த்தோம்னா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், எதுலனா லைட் மோட்டார் வெஹிக்கிள், ஹெவி மோட்டார் வெஹிக்கிள் நாட் லெஸ் தென் 3 இயர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட்டு, அடுத்து மெடிக்கல் சர்டிஃபிகேட் வாங்கணுங்க. கன்சர்ன் மெடிக்கல் ஆஃபீஸர்கிட்டருந்து மெடிக்கல் சர்டிஃபிகேட் வாங்கணும். அடுத்து செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார் ஜென்ரல் மெக்கானிசம், நோட்டிஃபிகேஷன்லேயே பார்த்தோம்னா ஜென்ரல் மெக்கானிசம் வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா சொல்லியிருப்பாங்க. அதுக்கான ஒரு செல்ஃப் டிக்ளரேஷன் வந்து நம்ம கொடுக்கணும். எனக்கு இந்த மாதிரி ஆட்டோமொபைல் பற்றி நாலேஜ் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தோன்னா ஒரு செல்ஃப் டிக்ளரேஷன் வந்து பார்த்தோன்னா அப்லோட் பண்ணுங்கள். ஸோ இன்னும் ஓரிரு நாளில் வந்து பார்த்தோன்னா ஆன்லைன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கான ஒரு லிஸ்ட் வந்து வந்துடும். ஸோ எந்தெந்த சர்டிஃபிகேட்டெல்லாம் இன்னும் வாங்காமல் இருக்குமோ அதையெல்லாம் வந்து பார்த்தோன்னா சீக்கிரம் வந்து வாங்கி ரெடியாக வச்சுக்கோங்க. கடைசி நேரத்தில் வந்து பார்த்தோன்னா அர்ஜென்ட் பண்ணிக்க வேணாம்.